கண்களையே எடுப்பேன், கண்களையே எடுப்பேன், கண்களையே எடுப்பேன், என் கண்களையே எடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களையே எடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களையே எடுப்பேன். துன்பங்கள் சூழ்ந்தாலும் நான் தனிமையில் நடந்தாலும் அஞ்சிடு கர்த்தரை நோக்கிடுவேன், அவரே என் ஆறுதலே. துன்பங்கள் சூழ்ந்தாலும் நான் தனிமையில் நடந்தாலும் அஞ்சிடு கர்த்தரை நோக்கிடுவேன், அவரே என் ஆறுதலே. கண்களையே எடுப்பேன். இந்த காலையில மற்றவர்கள் இல்லை, இயேசுவை நோக்கி மாத்திரமே. கண்களையே எடுப்பேன், என் கண்களையே எடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களையே எடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் ஆண்டவரே. நீங்க தான் என்னுடைய அல்பா, நீங்கள் தான் என்னுடைய ஒமேகா, என் தொடக்கமும் முடிவும் நீங்க தான் இருக்கீங்க ஆண்டவரே. உங்களை மாத்திரம் கண்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையில மனுஷனுடைய சத்தத்தை கேட்கல, குறுகிய நேரத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, இந்த மாதம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமான மாதம். ஒரு 3 காரியங்களை கர்த்தர் ஜெயம் எடுக்க உதவி செய்தார். ஒன்று, என்னுடைய மகள் நல்ல தேர்வு எழுதும்படி, பாஸ்டியா சொன்ன மாதிரி தேர்வு எழுதும்படி. 2வது, தூரத்தில் இருக்கிற என்னுடைய மனைவி எழுதின ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நல்ல மார்க் வாங்கும்படி. இன்னொன்று பிறகு சொல்லப்படும். கர்த்தர் கிருபையாய் உதவி செய்தார். கர்த்தர் உங்களுக்கும் செய்ய நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய வேதத்திலிருந்து பார்க்கும்போது எனக்கு 2 மனிதர்கள் கடந்து போன காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 காரியத்தில் அவர்கள் கடந்து போனதையும் பார்க்கும்போது இன்றைய நாளில் கர்த்தர் உங்களோட பேச நல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சத்தமாய் நாம் வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சத்தமாய் யாராவது. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். ஆமென். நான் இந்த நாட்களில் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தாங்க, சொல்லிக் கொடுத்த காரியங்கள் என்னென்று சொன்னால், எலியா
தன்னுடைய ஊழியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எடுத்துக்கொள்ளும் போது அவர் கூட யார் இருந்ததுன்னா எலிசா இருந்தாங்க. அவர் எலிசா கூடவே ஊழியத்தில் இருந்தார். ஆனால் எலியா தெய்வனோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் இந்த 2 மனிதர்களும் கடந்து போன ஒரு 4 காரியங்களை கர்த்தர் கொடுத்து உடைய வாழ்க்கையில கூட கடந்து போகும்போது கர்த்தர் இவைகளை எல்லாம் பிரித்து எடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதல் காரியம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது கில்கால் அப்படின்னு சொன்னா தெய்வன் நம்மை பிரித்தெடுக்கிற அனுபவம். ஆமென். தெய்வன் நம்மை பிரித்தெடுக்கிற அனுபவம். அதாவது நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போக நம்மை பிரித்தெடுக்கிற ஒரு நிலைமை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற பாதையில் நம்ம டெய்லியும் ஒரு ரொட்டீனான ஒரு காரியத்தில் போயிட்டுருப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டமும் நோக்கமும் நடைபெறுகிற அந்த நாட்கள் கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிற நாட்கள். அந்த நாட்களுக்கு தான் கர்த்தர் கில்கால் என்று கொடுக்கிறார். ஆமென். கில்கால் என்று சொல்லும்போது தெய்வன் நம்மை பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, சாதாரணமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற, நம்மளுடைய தொழிலில் போய்கொண்டிருக்கிற, நம்முடைய எல்லா காரியத்திலும் போய்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஏதோ அப்படியே போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் ஒரு நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கிறார். உங்களை அறியாமலே கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். அந்த நடத்தி கொண்டு போகிற இடம் ஒருவேளை கில்காலா இருக்கும். தெய்வன் உங்களை பிரித்தெடுக்கிற காரியம். ஆமென். அநேக தடவை சபையில் நிற்கும் போதெல்லாம் பாட்டு பாடும்போது சொல்லியிருக்கிறேன், எங்கோ நான் இருந்தேன், எப்படியோ இருந்தேன், ஏதோ செய்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்து ஒரு தேசத்தில் வைத்திருக்கிறான்னு சொன்னா, ஒரு சபையில் வைத்திருக்கிறான்னு சொன்னா, சபையினுடைய வேலையில் வைத்திருக்கிறான்னு சொன்னா, சபையினுடைய காரியத்தில் வைத்திருக்கிறான்னு சொன்னா, தொழிலை வைத்திருக்கிறான்னு சொன்னா கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த சம்பவம் உங்களுக்கு நடைபெறாமல் இருக்கும்னு சொன்னா கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்தது நிமித்தம் காலையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சமீபமாய் கர்த்தர் ஒரு கில்காலை வைத்திருக்கிறார். அந்த கில்கால் கர்த்தர் உங்களை தமக்கென்று பிரித்தெடுக்கிற நாட்களாய் நேரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஒருவேளை பல முறை ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் 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 சொல்லி பலப்படுத்தி சுகப்படுத்தி நடத்தினது போல இங்கே இருக்கிற உங்களையும் நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிரித்தெடுக்கிற அனுபவம். ஆமென். இந்த அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த எலியாவும் எலிசாவும் கடந்து போன அடுத்த அனுபவம் பெத்தேல். நம்மளுடைய வசனத்துல 2ஆம் அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீங்க இரு, கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படி இருவரும் பெத்தேலுக்கு போனாங்க. தெய்வன் முதல்ல கில்கால்ல பிரித்தெடுக்கிற அனுபவத்திற்குள் கொண்டு போனதுக்கு அப்புறம் அடுத்தது அவர்கள் கடந்து போகிற காரியம் பெத்தேல். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கும் போது சில நேரத்தில் புயல் காற்று இவைகளெல்லாம் வரதான் செய்கிறது. ஆனால் கர்த்தர் அடுத்த அனுபவத்தில் கொண்டு போகிறார். அது பெத்தேலா இருக்கும். அது பெத்தேல்னு சொன்னா அதற்குரிய அர்த்தம் என்ன? தெய்வனுடைய வீடு, தெய்வன் தங்குகிற வீடு. மாத்திரமில்ல, தெய்வனுடைய பிரசன்னத்தை உணர்கிற காரியம். மாத்திரமில்ல, தெய்வனை இன்னும் வாஞ்சிக்கிற நல்ல அனுபவத்தில் கொண்டு வருகிற ஒரு அனுபவம். அது மாத்திரமில்ல, இந்த பெத்தேல்ல இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் இருக்கிறது. தெய்வன் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கிற காரியம். ஆமென். ஒருவேளை நான் தனியா இருக்கலாம்னு நினைக்கலாம். இந்த பெத்தேலுடைய அனுபவத்தில் வந்த போது நீ தனியாய் படுத்திருக்கும் போது உனக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். யாக்கோபு
தனியாய் படுத்திருந்த போது, இந்த பெத்தேல்ல தேவனுடைய தரிசனம் வந்தபோது ஒரு வானத்திலிருந்து ஒரு ஏணி இறங்கிற்று. அந்த ஏணி படுத்திருந்த அந்த மனுஷனுடைய ஒரு இடத்திலையும் அதனுடைய மறுமுனை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவனிடத்திலும் நின்று கொண்டிருந்தது. அது மாத்திரமில்ல, மேலையும் கீழையும் தூதர்கள் ஏறி கொண்டிருந்தார்கள், இறங்கி கொண்டிருந்தார்கள். இந்த அனுபவம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை பெத்தேலுக்கு கொண்டு வந்துட்டான்னு சொன்னா, தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான்னு சொன்னா, தேவனை வாஞ்சிக்க நீங்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்க ஆரம்பிக்க ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மாத்திரமில்ல, அந்த தரிசனம் கிடைத்ததுக்கு அப்புறம் உங்களை நடத்த கர்த்தர் நல்ல தூதர்களை உங்களுக்காய் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேக தடவை நிறைய வேலை பளுவா இருக்கும்போது ஜெபம் பண்ணி இருக்கோம், ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்ய தூதர்களெல்லாம் கொடுத்துருப்பீங்கல்ல, அவங்களெல்லாம் இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது, அந்த நாளுடைய வேலையெல்லாம் செய்ததே தெரியாம செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் இருக்கீங்கன்னு தெரியல, நீங்க சொல்லி கொடுக்குறேன். உங்களை கில்காலில் தேவன் பிரித்தெடுத்து உங்க பெத்தேல்ல கொண்டு வந்து இங்க சபையில உட்கார வச்சதுக்கு அப்புறம், நீங்க தேவனை வாஞ்சிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த தரிசனத்தை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த தரிசனத்தை பார்த்ததிலிருந்து உங்களுக்கு பணிவிடை செய்கிற நல்ல தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அநேக தடவை நீங்கள் அந்த பணிவிடை தூதர்கள் செய்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நிறைய தடவை விபத்துல, நாசம், மோசத்துல விலைக்கு மறைத்து பாதுகாத்து சபையில கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வாரம் முழுவதும், கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரம் முழுவதும் நீங்க நினைத்த, நீங்க பார்த்த காரியத்திற்கு அநேக தடவை நன்றி செலுத்தி இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் நீங்க பார்க்காம இருந்த விபத்துல, உங்களுக்கு தெரியாம இருந்த நாச மோசத்துல, உங்களுக்கு தெரியாம இருந்த சடுதியின் மரணத்துல கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி, என் பிள்ளை அவனுடைய கால் இடறி விழுகாதபடி, அவன் கால் தடுக்கி விடாதபடி அவசரமாய் அனுப்பி கொண்டு வந்து இன்றைக்கு கால வேளையில கர்த்தர் உங்களை சபையில் உட்கார்ந்து வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தரிசனம் பெற்றவர்களா. ஆமென். மாத்திரமில்லை, என் தகப்பன் சொல்லுகிற காரியம், மேல தான் உட்கார்ந்து இருக்கிற மகனே, உனக்கு நேராய், நீ படுத்திருக்கிற இடத்திற்கு நேராய், தனிமையாய் இருக்கிற இடத்திற்கு நேராய் ஒரு பெரிய ஏணியை வைத்திருக்கிறேன். அதில் நான் தூதர்களை உனக்காய் மேலையும் கீழையும் ஏறிக்கொண்டிருப்பார்கள், இறங்கி கொண்டிருப்பார்கள். ஆல் நீட்ஸையும் சந்திக்கும்படி நான் அவர்களுக்கு நல்ல உத்தரவு கொடுத்து கொண்டிருப்பேன். தேவைப்படும் என்று சொன்னா, சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அப்பா நமக்காய் இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த யாக்கோபு படுத்திருந்த அந்த இடம், அவன் படுக்கிறதுக்கு முதல் நாள் வரையிலும் அந்த பட்டணத்தினுடைய பேர் லூஸ் என்கிற பட்டணமா இருந்தது. தேவன் அந்த மனுஷனை நினைத்து தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பட்டணம் லூஸ் இல்லை, அந்த பட்டணம் பெத்தேலாய், வானத்தின் வீடாய் இருக்கும்படி, வானத்தின் வாசலாய் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்மை நினைச்சிருக்கிறார். நம்ம எங்க ஓடினாலும், எங்க ஓடியாந்தாலும் பிரித்தெடுத்த தேவன் நம்மளை பெத்தேல்ல சந்திக்க நல்லவராய் இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தரிசனத்தை கொடுத்து உங்களை தேற்ற ஒரு ஏணியும் அனுப்பி உதவி செய்ய தூதர்களையும் அனுப்ப எங்க அப்பா கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது வானத்தின் வாசலா இருக்கும். தேவனை வாஞ்சையோடு தேடிக்கொண்டிருக்கிற இந்த தூதர்களுக்கு தேவன் உங்களுடைய நீட்ஸ் எல்லாம் சந்திக்க உத்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். முதல் ஒரு தடவை நான் சொன்னபோது, எனக்கு அன்பான சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த போது அவர்களுக்கு முன்பாய் செங்கடல் இருந்தது என்று பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு தடவை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கேட்டாரு, செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த போது பயந்தார்களா அப்படின்னு சொன்னா, வேதத்தில் பார்க்கும்போது பயந்தார்கள். ஆமா ஆண்டவரே, பயந்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மெதுவா இன்னொரு வசனத்தை எனக்கு காமிச்சாரு. நாளைய தினத்தை குறித்து நீ என்ன பண்ணாத,
பயப்படாத. ஏன்னா நாளைய தினத்தில் உனக்குடைய தேவைக்காக நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது நான் கட்டளை கொடுத்திருக்கிற அந்த தேவை உன்னை சந்திக்க பிரயாசம் எடுத்துக்கொண்டிருக்கோம். ஆமென். அதே போலதான் என் ஜனம் நடந்து வரும்போது அவர்கள் நாளை இந்நேரத்தில் செங்கடலை வந்தடைவார்கள் என்பதை நான் முன்பே அறிந்தது நிமித்தம் என் பிள்ளைங்க அங்கே வரும்போது பயந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே முதல் நாள் செங்கடலுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். நாளை இந்நேரத்தில் என்னுடைய பிள்ளைங்க இங்கே வரும்போது நீ வழி கொடுக்க வேண்டும். அவங்க ஒருத்தருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. என் பிள்ளைங்க நான் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன், நான் பிரித்தெடுத்திருக்கிறேன், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நாளை இந்நேரத்தில் உன்னிடத்தில் வரும்போது நான் மோசைக்கு கற்பித்தபடி அவர் செய்யும் போது நீ அவர்களுக்கு வழி கொடுக்கணும்னு சொல்லி தேவன் ஒரு நாளுக்கு முன்பதாகவே அந்த செங்கடலுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். இந்த செங்கடல் பயந்து போயிற்று. இந்த செங்கடல் உடனே பயந்து போய் இந்த செங்கடல் கீழே இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனுக்கு தகவல் தெரிவிக்குது. பெரிய பாறை, தடுப்பா இருக்கிற பாறை, சடுதியில் நம்மை மோத வைக்கிற பாதை, பெரிய பாறாங்கற்கள். இந்த பாறாங்கற்களை பார்த்து சொல்லிச்சு இந்த சமுத்திரம், நாளை எங்க அப்பா சொல்லி இருக்கிறாங்க நீ விலகி வழி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அது பயந்து போய் வழி கொடுக்க ஆரம்பித்து கொண்டிருந்துச்சு. கீழே சறுக்கலான பாதை, கீழே கூர்மையான கற்கள். இவைக பார்த்து அந்த சமுத்திரம் சொல்லிச்சு, அப்பா சொல்லி இருக்கிறாங்க இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவர் சொல்லி இருக்கிறாரு, உனக்கும் எனக்கும் பாசா இருக்கிறவர் சொல்லி இருக்கிறாரு, நாளை கர்த்தருடைய பிள்ளைங்க நடந்து வந்து கொண்டிருக்காங்க, நீ சரி பண்ணணும்னு சொன்ன போது அந்த கூர்மையான கற்கள் முட்கள் எல்லாம் விலகும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமே. இந்த ஜலம் சொல்லிற்று. அந்த ஜலத்துல தானே பெரிய மீன்கள் எல்லாம் இருந்தது. யோனாவை விழுங்கின மீன் எல்லாம் இருந்துச்சு இல்ல. அந்த செங்கடல் பார்த்து சொல்லிச்சு, நாளைக்கு ஒரு நாள் டிராபிக் ஜாமா இருக்கட்டும், இந்த பக்கம் நீ வரக்கூடாது. என் பிள்ளைங்கள்லாம் நடந்து வர போறாங்க, தப்பி தவறி யாரையாவது இங்க தட்டி விட்டுட்டீங்கன்னு சொன்னா, கீழே விழுந்துட்டீங்கன்னு சொன்னா எங்க அப்பாக்கு நான் பதில் சொல்ல முடியாம போயிடும். தயவு செய்து நாளை இந்த நேரத்தில் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு நாளுக்கு முன்பதாக இந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் கர்த்தர் ஒரு பெரிய கார்பெட்டை விரித்து வைத்திருந்தார், உலர்ந்த தலையை விரித்து வைத்திருந்தார். ஆமென். அவர்கள் வந்த போது அதில் பிளந்து நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்த அதே தெய்வம் இந்த பெத்தேல்ல நீங்கள் போய் கொண்டிருக்கிற பிரயாணத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து நீங்க சந்திக்க நினைத்திருக்கிற, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அடைப்பட்ட செங்கடலை கர்த்தர் திறந்து கொடுக்க ஒரு நாளுக்கு முன்பதாக உங்களுக்காக சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென். பயப்பட வேண்டியதே இல்லை. இப்ப கர்த்தர் கேட்டாரு, செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்துச்சா, இல்ல இஸ்ரவேல் செங்கடலை பார்த்து பயந்தாங்களா? செங்கடல் தான் பயந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது யார் யார் விசுவாசமாய் தேவன் எனக்கு முன்பாய் இருக்கிற செங்கடலை மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று இருதயத்தில் விசுவாசமாய் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வருகிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த பிரச்சனை இன்றைய தினத்திலிருந்து, இந்த 10:35 இந்த நிமிடத்திலிருந்து அந்த பிரச்சனை உனக்கு பார்த்து பயப்படும்படி உனக்கு வழி கொடுக்கும்படி கர்த்தர் உத்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். தரிசனம் கொடுத்தவர், மாறாதவர், உனக்காய் தூதர்களை கொடுத்தவர், உதவி செய்கிற பணிவிடை தூதர்களை கொடுத்தவர், மாறாதவர். உனக்காய் கர்த்தர் நாளைய தினத்தில் செய்ய வேண்டிய காரியம் இன்றைக்கே கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நாளையிலிருந்து எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ, எதை குறித்து திகைத்து கொண்டிருக்கிறாயோ, எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய காரியம் கட்டளையிட்டது நிமித்தம் உன் பிரச்சனை உன்னை பார்த்து பயப்படும்படி இந்த நேரத்திலிருந்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட மன பாரத்தோடு, எப்படிப்பட்ட வேதனையோடு சபைக்குள் வந்திருந்தாலும் கர்த்தருடைய தேவனுடைய ஆலயத்திற்குள் கால் வைத்த ஒரு முகமும் வெட்கப்படாதபடி உதவி செய்கிறவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இந்த பெத்தேலுடைய அனுபவம் இன்று நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நீங்க இருக்கிற எந்த பகுதியாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தெருவா இருக்கலாம், மறைக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கலாம். இந்த இடத்துல என்ன தேடி யார் வருவாங்க, யார் ஒத்தாசை பண்ணுவாங்க? நான் படிச்சிருக்கிறேனே, போன்ல பேலன்ஸ் இல்லையே, இன்கமிங் கால் கூட வராது, நான் என்ன செய்வேன் என்று நீ நினைத்திருந்தா பயப்படாத. நீ இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஏணி அப்படியே கீழே இறங்கி, நீ படுத்து கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஏணி இறங்கி உனக்காய் உதவி செய்யும்படி இந்த தினத்திலிருந்தே கர்த்தர் தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். தேவனுடைய ஒரே ஒரு விருப்பம், நீ தேவனுடைய வீடாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, உன் சரீரம் உன் இருதயம் தேவனுடைய வீடாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ இருக்கிற பட்டணம் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படாத பட்டணமா இருக்கலாம், நீ இருக்கிற இடம் ஒருவேளை ஒன்றும் சரியில்லாத பட்டணமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை அந்த பட்டணத்துல, அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி உன் பட்டணத்திற்கும் லூஸ் இல்ல பெத்தேல் என்று பேர் கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் தரிசனத்தை கண்டதின் நிமித்தம், நீங்கள் தரிசனத்தின் கண்டதின் நிமித்தம் அந்த பட்டணம், அந்த தெருவும் வானத்தின் வாசலா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய நல்லவராய் இருக்கிறார். ஆமென். மாத்திரமில்ல, அடுத்த 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இப்போ எலியா எலிசாவோடு கடந்து போன முதல் அனுபவம் தேவன் பிரித்தெடுக்கிற அனுபவம். 2வது அனுபவம் தேவன் தரிசனத்தை கொடுக்கிற அனுபவம். 3வது அனுபவத்தை நம்ம வாசிப்போம். இடத்தில் வாசிப்போம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்காக நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும். ஆமா, ஆமென். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தாங்க. முதல் அனுபவம் பிரித்தெடுக்கிற அனுபவம். 2வது அனுபவம் தரிசனத்தை பார்க்கிற அனுபவம், தேவனுடைய வீடா இருக்கிற அனுபவம், தேவனை வாஞ்சிக்கிற அனுபவம். இந்த 2 அனுபவம் கிடைச்ச உடனே இந்த 3ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இந்த எலியாவோடு இருந்த ஆட்கள் எலிசாகிட்ட வந்து சொல்றாங்க, அவர் எடுத்துக்கொள்ள போறாரு, அவர் அதுதான் தனியாக போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களை இந்த 2 அனுபவம்குள்ள கர்த்தர் நடத்தினதுக்கு அப்புறம் இந்த 3வது அனுபவத்துக்குள்ள நீங்கள் போகிறதுக்கு முன்பதாக உங்களை பலவீனப்படுத்துகிற ஆட்கள் வருவாங்க. அது நடக்காது, அது கிடைக்காது, அது நமக்கு கிடைக்காது, அது நமக்கு நடக்காது. உங்களை பலவீனப்படுத்துகிற ஆட்களை சத்துரு அனுப்புவான். கண்களை மூடிட்டு கர்த்தர் என்னை நடத்துகிற இடத்துக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு செவி கொடுக்காதீங்க. ஆமென். பேசிக்கொண்டே இருக்கும்போது, சில நேரத்தில் ஃபோனில் பேசிட்டே இருக்கும்போது எதிர்த்தரப்புல பலவீனப்படுத்துகிற மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், ஜெபம் பண்ணுவோன்னு கட் பண்ணிடணும். ஆமென். சில பேர் பார்த்துருக்கீங்களா, பேச ஆரம்பித்து அவங்க பலவீனத்தை உங்ககிட்ட பலவீனமாக மாற்றி நீங்களும் சோர்ந்து போயிடுவீங்க. ஃபஸ்ட் ரொம்ப கடன், ரொம்ப பலவீனத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்து, நானும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறேன், நானும் கொஞ்சம் கடனாக இருக்கேன்னு சொல்ல ஆரம்பித்தா ஒருவர் மாற்றி பேசி 2 பேரும் பலவீனப்பட்டு போயிடுவீங்க. அந்த நேரத்தை குறைச்சிட்டு ஜெபம் பண்ணுவோம், அதோட நிறுத்திடணும். சில நேரத்தில் சில பேர் பிரச்சனையை எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா இது உங்களுக்கு தெரியுமா, இப்படி நடந்துருச்சு. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஃபோன் பண்ணுவாங்க, தெரியுமா ஐயா நடந்துருச்சு. 2 பேருக்கு சொல்கிற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, ஜெபம் பண்ணுவோம். ஆமென். என்கிட்ட நியாயம் இருக்குங்கிறனால நான் பதறி பேச வேண்டிய அவசியம் இல்லை.
ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நம்ம நியாயத்தை எடுத்து உரைக்கும் போது, அது கேட்கும்போது ஒருவேளை நம்ம சத்தமாக பேசுறதுனால அது மாறி கூட போயிடும். தெய்வன் நியாயாதிபதி நின்று நியாயத்தை செய்வாருன்னா அங்கே குழப்பம் இல்லாமல் முடிஞ்சு போயிடும். ஆமென். முதிர்ச்சி அடையும் போது அப்படி இப்படிலாம் பேசும்போது, ஐயா சோத்திரம் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது காரணம் இதுதான். உங்கள் கடந்த கால வாழ்க்கையை கேட்க விருப்பப்படலை. உங்கள் எதிர்கால வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும். அதனால தான் தெய்வன் கெல்கால தெரிந்தெடுத்து கொண்டார், பிரித்தாரு. ஐயா நான் பெரிய குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தேன், எப்படிங்க வந்தேன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை பிரித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். உங்களுக்கு தரிசனம் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். உங்களை பெத்தேல் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு நல்ல சபையை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். வீணப்படுத்துகிற ஆட்களை அனுப்புவான், கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருந்துடணும். ஆமென். சரி, இந்த கேட்டுட்டு கேட்காம இருந்ததுனால இந்த எலியாக்கும் எலிசாக்கும் அடுத்த அனுபவம் என்னன்னு கேட்டா எரிகோ. ஆமென். எரிகோன்னு சொன்னா கோட்டை. இந்த எரிகோ கோட்டை எப்படி விழுந்ததுன்னு சொன்னா துதி எடுக்கும் போது விழுந்தது. உங்களை பிரித்தெடுத்து தரிசனத்தை பெத்தேல்ல கொடுத்து அடுத்த அனுபவத்துக்கு கத்தர் கொண்டு வரும்போது அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அது ஒரு பெரிய பாலந்தேன் ஓடுற இடமா இருக்காது, அது கோட்டையா இருக்கும். கோட்டையை பார்த்து பயந்துராதீங்க. அந்த இடத்துல தெய்வன் கொடுத்திருக்கிற விசுவாசத்தோட நில்லுங்க. ஆமென். பெரிய கோட்டையா இருக்குது, இதை எப்படி நான் தாண்டுவேன்னு நினைக்காதீங்க. விசுவாசத்தோட துதி எடுத்தா இந்த கோட்டை உடையும்படி கர்த்தர் உதவி செய்வார். உங்களை பயமுறுத்துகிற பெரிய மதில் சுவர், பெரிய கோட்டை, வெண்கல கதவு, இரும்பு தாழ்பால் இருக்குன்னு சொன்னா இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது, ஆமென், நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்வார். எரிகோவை பார்த்த உடனே உன்னுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள். தேவனோடு இருக்கிற நேரத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள். தேவனோடு இருக்கிற காரியத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள். கேளுங்க, ஆண்டவர் இந்த கோட்டையை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்க என் கூட இருக்கீங்களா? நீங்க என் கூட இருக்கீங்களா? நான் துதித்து கொண்டே இருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இந்த கோட்டை செவுர் சுக்கு நூறாய் உடைந்து வழி கொடுக்கும்படி உங்க விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் செய்ய நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய கோட்டையை பார்த்து கொண்டே இருக்கும்போது விசுவாசமாய் நான் இதை தாண்ட போகிறேன், கர்த்தர் என்னை தாண்டி கொண்டு போகிற அனுபவத்தில் கொண்டு போக போகிறார். இந்த கோட்டை எனக்கு முன்பாய் சுக்கு நூறாய் உடைய போகிறது. இந்த இரும்பு கதவு, வெண்கல தாழ்பால், இவைகளெல்லாம் உடைக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் சொல்லும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கு ஒரு அசைவை ஏற்படுத்துவார். அன்று பவுலும் சீலாவும் அநேக அடிகள் பட்ட போது, கால்கள் கட்டப்பட்ட போது, கைகள் கட்டப்பட்ட போது, அவங்க இருக்கிற இடம் சின்னதா இருந்த இடத்துல அவங்க திரும்ப கூட முடியாதபடி அநேக அடிகள் வாங்கினதுக்கு அப்புறம் விசுவாசத்தோட துதிக்க ஆரம்பித்த போது அவர்கள் இருந்த இடம் அதிரும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் எரிகோவா இருக்குன்னு சொன்னா, கோட்டையா இருக்குன்னு சொன்னா, நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம், உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடம், நீங்க நின்று கொண்டிருக்கிற இடம், கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்கி கொடுப்பா. ஆமென். அந்த அசைவுக்கு நீங்க பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தினது. இவ்வளோ பெரிய கோட்டை எனக்காக வழி கொடுக்குமா, எனக்காக பிரியுமான்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். உங்க விசுவாசம் குறைந்து போகாம நீங்க துதிக்க ஆரம்பிச்சா இந்த கோட்டை இருந்த இடமே தெரியாதபடி போகும்படி கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்தை ஒரு அசைவை கர்த்தர் உண்டாக்கிடுவார். ஆமென். அந்த அசைவுக்கு அப்புறம் உங்க கட்டப்பட்டிருந்த கை விலங்கு மாறி போயிடும், கால் விலங்கு மாறி போய்விடும். யார் உங்களை அடிச்சாங்களோ, யார் உங்களை துன்பப்படுத்தினார்களோ, யார் உங்களை நீங்க வெளியே போகாம பாதுகாத்துட்டு இருந்தாங்களோ, அவர்கள் உங்களை பார்த்து பயந்து
உங்களுக்கு பணிவிடை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அந்த எரிகோவை பார்த்து நீங்க திரும்பி வந்துடாதீங்க. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்க போய் கொண்டிருக்கிற அந்த இடத்துல நீங்க பார்க்கிற எரிகோவை பார்த்து திரும்பிடாதீங்க. முன்னோக்கியே போங்க. அந்த எரிகோ நீங்க விசுவாசமா இருக்கும்போது உங்களுக்கு வழி கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த பெரிய பெரிய எரிகோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமென். நான் பார்த்திருக்கிறேன் பெரிய எரிகோ, கோட்டை. இதை எப்படி ஏறி தாண்டிடுவோம்? யார் நமக்கு உதவி செய்வார்? தனியாக நின்ன போது, ஜெபம் பண்ணும் போதெல்லாம் விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நான் சொல்லுகிறேன் பாருங்க, விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீதிமான் பிழைப்பா. ஆமென். நீங்க பிழைக்கணுமா? தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10:38 சொன்னது போல அதிகரித்துக் கொள்ளுங்கள். அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொன்னது போல, விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ஆண்டவரே, நான் பார்த்தா தான் நம்புவேன்னு நீங்க சொல்ற விசுவாசத்தை காட்டிலும், ஆண்டவரே நீங்க எனக்கு என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீங்க, என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமலும் நீங்க தான் என்னோட தேவனா இருக்கீங்கன்னு சொல்லுகிற அந்த அறிக்கை, ஆண்டவரே இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எரிகோவை நான் இனிமே பார்க்க மாட்டேன்னு சொல்லுகிற அனுபவம், ஆமென், அனுபவம் இருக்குன்னு சொன்னா அதை நீங்க பார்க்காதபடி கர்த்தர் உதவி செய்வார். 3 வருஷம் எனக்கு முன்பாய் ஒரு பெரிய செங்கடல் இருந்தது. எனக்கு முன்பாய் ஒரு பெரிய எரிகோ கோட்டை இருந்துச்சு. கடந்த 10ஆம் தேதி சரியா ஒரு 3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம சபையிலிருந்து ஒரு வசனம் அனுப்பியிருந்தாங்க. என்ன இருந்தது தெரியுங்களா? இன்று கண்ட எகிப்தினே இனிமே காண மாட்டேன். நான் அதை இப்படி எடுத்துட்டேன், இன்று பார்த்துட்டு இருக்கிற எரிகோவை இனிமே நான் பார்க்க மாட்டேன். ஆமென். 3 வருஷம் தோல்விதான். 3 வருஷம் ஜெயத்தை பார்க்கவே முடியல. 3 வருஷம் தனியா உட்காரும்போது கண்களில் தண்ணீர் தான். ஆனா வசனத்தை ஆண்டவர் அனுப்பும்போது அதை பார்த்த உடனே ஆமேன்னு சொல்லணும். சபையில நேரத்தில் ஏதாவது சொல்லும்போது ஆமேன்னு சொல்லுங்கன்னு கேட்குறோம் பார்த்தீங்களா? அப்படி சொல்லவே கூடாது. வார்த்தை கடந்து வந்த உடனே யார் வாய் திறந்து ஆமேன்னு சொல்றீங்களோ எங்க அப்பா மேல இருந்து அப்படியே ஆகட்டுன்னு சொல்லுவாரு. பாருங்க சத்தம். ஆமென். நான் பார்த்துட்டு சொன்னேன், அப்பா அப்ப நான் இனிமே நான் பார்வோனை பார்க்க போறது இல்லையா? இனிமே நான் அந்த தோத்து போன அனுபவத்தை பார்க்க போறது இல்லையா? நன்றின்னு சொல்லி வாய மூடுற நேரத்தில் எனக்கு அடுத்த ஒரு மெயில் ஆண்டவர் டக்குன்னு கொண்டு நிறுத்தினாரு. 3 வருஷம் எரிகோவை கர்த்தர் ஒரு நிமிஷத்துல மாத்தி கொடுத்தார். ஆமென். 3 வருஷ தோல்வி. இந்த வசனத்தை நான் பார்த்துட்டு ஏசப்பா நன்றின்னு சொல்லிட்டு நான் போனை ஆஃப் பண்ணலான்னு நினைக்கிற நேரத்தில் இன்னொரு மெசேஜ் வந்தது டங்குன்னு. சரி அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதை 3 வருஷம் தானே ஜெயத்தை பார்க்க முடியலையோ அந்த ஜெயத்தை பார்க்குற மாதிரி கர்த்தர் செஞ்சிருந்தார். ஆமென். தோல்வியிலேயே போயிட்டு இருந்தா நீங்க சொல்லணும், வியாதியிலேயே போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லணும், என்னை கர்த்தர் பலப்படுத்தி வியாதியஸ்தர்காய் ஜெபப்படுத்த போறார். ஆமென். எப்போ ஜெபம் பண்ணணும்னா எந்திரிக்க முடியாம படுத்திருக்கோம்ல, படுத்த படுக்கையா இருக்கிறோம்ல, எந்திரிக்க முடியல, அப்ப சொல்லணும், கர்த்தர் என்னை எழும்பி நிற்க உதவி செய்வார். 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்த மனுஷனை
எழுந்து போகும்படி உதவி செய்து அவனுடைய பெட்டெல்லாம் தூக்கிட்டு நடக்க செஞ்சாருன்னா, அதே தேவன் இன்றைக்கு உண்மை உள்ளவர். நான் படுத்திருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நான் அவன் படுக்கையை தூக்கிட்டு போனா நான் அப்படி போக மாட்டேன். நான் பைபிளை தூக்கிட்டு ஊர் ஊரா போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன். படுத்திருந்தையா என்ன ஆண்டவர் எழுப்பிட்டு வந்தாருன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, மேல இருந்து எங்க அப்பா அப்படி பார்த்துட்டு சொல்லுவாரு, படுத்திருக்கும் போதே இப்படி பேசிட்டு இருக்கிறானே, இவன் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். படுத்துட்டு இருக்கும் போதே இப்படி பேசிட்டு இருக்கிறானே, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஜீவனை கொடுத்தா எப்படி இருக்கும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கத்த பைத்தியமான மனுஷனை சொன்னாங்க. பார்த்தீங்களா பாஸ்டர், அவங்க வீட்டில் மார்க் கம்மியாக வாங்கினா திட்டிடாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. அதனுடைய அடிப்படை இதை தான் சொல்ல வராங்க. ஒருவேளை நீங்கள் படிக்கிறதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் திட்ட வேணாம். ஜெபம் பண்ணி இன்னும் ஊக்கப்படுத்துங்க. அடுத்த தடவை நல்ல மார்க் வாங்க முடியும் கர்த்தர் உதவி செய்வார். ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிற சேலத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிற ஒரு இடத்துல அங்கே இருக்கிற ஒரு டைரக்டர் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர்யான்னு சொன்னாங்க அவங்க மனைவி. நான் போனேன். அவங்க என்னுடைய தூரத்து உறவினர்கள். ஜெபம் பண்ணுங்க. நான் நம்ம கண்ணீரோட என்ன தெரியுங்களா சொன்னாங்க, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவளுக்கு சயின்ஸில் மேக்ஸ்லலாம் ரொம்ப வீக்கு. அவங்க அப்பா இவளை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. மார்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து டாக்டர் ஆக்கி இன்னைக்கு எம்டி முடிக்க யூஎஸ் அனுப்பியிருக்கிறாரு. ஆமென். சயின்ஸில் மேக்ஸில் ஆண்டவர் சொன்னார்ல, குறைவாக இருந்தால் கேளுங்க, நான் ஒரு 2 மார்க்கை சேர்த்தி போடுறேன்னு சொன்னாரா? என்கிட்ட அளவுகோலே இல்லை. நான் கொடுத்தா சம்பூர்ணமாக கொடுப்பேன். ஆமென். நான் கொடுத்தா சம்பூர்ணமாக கொடுப்பேன். நல்ல ஞானமுள்ள மனுஷங்களை வெட்கப்படுத்தும்படி ஞானமில்லாத மனுஷங்களை, பலவான வெட்கப்படுத்தும்படி பலவீனமான ஆட்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நான் பசங்க மார்க்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா வாங்கியிருக்காங்க. என் மார்க்கெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை. எப்படி தெரியுங்களா? ஸ்பீடாக ஓடி ஜம்ப் பண்ணி தாண்டணும். ஆமென். சொன்னாங்க எங்கள் பெரியப்பா சித்தப்பாலாம் சொன்னாங்க, எல்லாம் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டானுங்க, மாடு மேய்ப்பானுங்கன்னு சொன்னாங்க. ஆமென். மாடு மேய்ப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல பள்ளிக்கூடம், நல்ல ஸ்கூலில், பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த என்ன எங்கள் அப்பா அம்மா ஊழியத்துக்கு வந்தபோது மலை தேசத்தில் ட்ரைபல் மிஷினில் ஊழியம் செய்யும்படி அவளை 3.5 வருஷம் அழைச்சிட்டு போகும்போது எங்களை கொண்டு போய் தமிழ் மீடியத்தில் ஆதி திராவிடர்கள் அந்த ட்ரைபல் பீப்புள் இருக்கிற ஸ்கூலில் படிக்க வச்சாங்க ஒரு 2 வருஷம். அப்போ தான் சொன்னாங்க, நல்லா இருக்கிற இடத்துலேருந்து இங்கே போயிருக்காங்கல்ல, மாடு மேய்ப்பாங்கன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையினால எனக்கு நல்லா இருக்கும்படி உதவி செய்திருக்கிறார். ஆமென். மற்றவங்க உங்களை பார்க்கறத விட என் தெய்வன் உங்களை பார்க்கறது விசேஷமாக இருக்கும். மற்றவங்களை பார்த்து ஏளனமாக அவளுடைய இதெல்லாம் உடையெல்லாம் சரியில்லை, நல்ல பர்ஃப்யூம் இல்லை, நல்ல தலை சீவில்லை அப்படின்னு நீங்கள் பார்ப்பாங்க. எங்கள் அப்பா மட்டும் நீ நடந்து வரும்போது உன்னுடைய சாயலை பார்த்து கொண்டே இருப்பார். உன்னுடைய நட அவருக்கு தெரியும். தூரத்துலேருந்து எங்கள் அப்பாவோட கண்ணு உனக்கு தெரியும். நான் பாடினது போல் எங்கள் அப்பா கண்களை ஏறெடுத்து என் பிள்ளைன்னு ஓடி வந்து உன்னுடைய ஆடைய, உன்னோட உடைய, உன்னோட நடைய, நீ போட்டிருக்கிற எதையும் பார்க்காம கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து நீ தான் என் மகன் சொல்லிடுவாரு. ஆமென். அதுக்கு தான் கில்கால தெரிஞ்சடிச்சாரு. அதுக்கு தான் பெத்தேலில் கொண்டு வந்து தரிசனத்தை கொடுத்தாரு, என்னை விட்டு எங்கும் போயிடாதேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எரிகோ கூட்டு வந்தது சும்மா இல்லை. இந்த எரிகோவை பார்த்து உன் கண்ணு பார்க்கறதுனால பயந்துராத, இந்த எரிகோ துதி எடுத்து அப்படியே எல்லாம் மாறி போக என்னால் முடியும்னு சொன்னது மாத்திரமில்ல, அந்த எரிகோ இல்லாமல் போகும்படி
கத்த செய்ய தான் அந்த அனுபவத்தை கத்தர் கொடுத்தாரு. ஆமென். அடுத்த அனுபவம் பார்க்கலாமா? எடுத்து வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு. எரிகோவிலிருந்து ஃபர்ஸ்ட் கில்கால் வந்தாப்ல, அப்புறம் பெத்தேல் வந்தாங்க, பெத்தேலுக்கு அப்புறம் எரிகோக்கு வந்தாங்க, எரிகோக்கு வந்ததுக்கு அப்புறம் யோர்தானுடைய அனுபவம். ஆமென். என் கூட இருக்கீங்களா? இருக்கீங்களா? 4வது அனுபவம் யோர்தான். இந்த யோர்தானுக்கு வந்த போது அந்த எலிசா சொல்ற, நீங்க இரு, நாங்க போயிட்டு வந்துடுறேன். நான் சொன்னேன், நான் விட மாட்டேன், நான் பின்தொடர்ந்து வருவேன். ஆமென். அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். என்ன செய்தார்? அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீங்க இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புறாருன்னாரு. அதற்காம நான் உம்மை விடுகிறது இல்லை என்றான். கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படி இருவரும் போனாங்க. வாசிங்க, அடுத்தது வாசிங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர்ல 50 பேர் போய் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்க நல்லா கவனிங்க. இந்த 50 பேரும் இவங்க கூடயே பின்னாடி வந்தவங்க. இந்த எலியா எலிசா கூட வந்த 50 பேரும் இப்ப இந்த அனுபவம், இந்த யோர்தானுக்கு போற அனுபவத்துக்கு வந்தபோது பார்த்துட்டு நின்னாங்க. அவர்கள் இருவரும் யோர்தானோட கரையில் நின்னாங்க. அப்பொழுது எலியா தன் மேல இருந்த சால்வையை எடுத்து அதை முறுக்கி தண்ணீரை ஒரு அடி அடிச்சாப்ல. அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரையாய் கடந்து போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட போது எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் முன்னே, இப்பதான் கேட்கிறாரு அவரு. யார் கேட்கிறாங்க? எலியா எலிசா கிட்ட எப்ப கேட்கிறாருன்னா, அவருக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடி முதல் வசனத்துல இருந்து நான் போறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவன் பின்னாடியே பின்தொடர்ந்தான். ஆமென். தொடர்ந்த போது யோர்தான் வந்துச்சு. அப்போ சொன்னார், நான் போயிட்டு வந்துடுறேன். எரிகோ வந்துச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். பெத்தேல் வந்துச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல ஆண்டவரே, நான் உங்க பின்னாடியே வருவேன், அவங்க பின்னாடியே வருவேன்னு சொல்லுகிற அந்த அனுபவம் இருந்தது நிமித்தம் இந்த யோர்தான் உலர்ந்த தரையாய் மாறின பின்பு எலியாவும் எலிசாவும் அதை கடந்ததுக்கு அப்புறம் தேவன் எலிசாவை எடுத்துக்கொள்ளும்படி ஒரு அக்கினி ரதத்தை அனுப்பின போது அவன் பார்த்து கொண்டே இருக்கிற நேரத்தில் அவர் அப்படியே ரதம் ஏறி கடந்து போனார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் ரதம் ஏறி கடந்து போனார். இந்த 3 அனுபவத்துக்குள்ளேயும் தன் உடன் இருந்த மனுஷன் வரேன்னு சொன்னதுனால தான் இந்த யோர்தான் வந்த போது நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆமே. சில நேரத்தில் கர்த்தர் நம்ம பிரித்தெடுத்ததுக்கு அப்புறம், நம்ம பெத்தேல கொண்டு போனதுக்கு அப்புறம் நம்ம திரும்பிடுறோமா? போதும் ஆண்டவரே, என்னால முடியல. எரிகோ வந்தோன்னு, ஆண்டவரே நான் திரும்பிடுறேன், ஆண்டவரே என்னால முடியல. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறான்னு சொன்னா, கர்த்தர் பிரிந்து எடுத்திருக்கிறான்னு சொன்னா, உன்னை பெத்தேலையும் கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை புடமிட்டு பார்த்து கொண்டிருந்தாரு. அதுக்காக தான் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீ எரிகோவுக்கு வந்தபோது அப்பவும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கோட்டையை வச்சிருந்தாரு. உன் இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்குற மாதிரி அவரை பின்தொடர்ந்து போனா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசாக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்தது போல
இந்த காலை வேளையில கர்த்தரை நீங்கள் பின்தொடர்ந்து போவீர்கள் என்று சொன்னார். கர்த்தரை நீங்கள் பின்தொடர்ந்து போவீங்கன்னு சொன்னா உங்க ஊழியத்தில் கர்த்தர் இருப்பார், உங்க குடும்பத்தில் கர்த்தர் இருப்பார், உங்க பிள்ளைங்க மேல கர்த்தர் இருப்பார். குறிப்பா மார்க் கம்மியா வாங்கினீங்கன்னு நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்க, அந்த பிள்ளை மேல கர்த்தர் இருப்பார். என் பிள்ளை ரொம்ப பலவீனமா இருக்கான கடைசி பையன் அப்படின்னு சொன்னீங்களே, அவன் மேல் கர்த்தர் இருப்பார். உடல் அங்கவீனம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கர்த்தர் உங்க கூட இருப்பார். உன்னுடைய கை குறைந்து போயிருந்தா கர்த்தர் கையாயிருப்பார். உன் கால் இல்லாம இருந்தா உன் கர்த்தர் உன் காலாயிருப்பார். அவர் உன்னை நடத்துவார். எதற்காக நடத்துவான்னு சொன்னா, இந்த எலியா இருந்த போது எத்தனை அற்புதங்கள் செய்தாங்க, எத்தனை அற்புதங்கள் செய்தாங்க? 7 அற்புதங்கள்ல. அவர் கிளம்பும் போது சால்வை மேலேருந்து கொடுத்த போது, அதை வாங்கி கொண்ட போது இந்த மனுஷன் மேல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆமே, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருந்துச்சு. இந்த சால்வை வந்த போது, அவன் தகப்பனை எடுத்துக்கொண்ட போது, அந்த ரதம் அப்படியே போன போது, இது ரொம்ப தூரத்தில் நடக்கல. அந்த 50 பேர் கண்களுக்கு முன்பதாய் இக்கரைப்பட்டிருக்கிறாங்க. அதாவது யோர்தானுடைய அந்த பக்கத்தில் இவங்க நிற்கிறாங்க. யோர்தானுடைய அந்த பக்கத்தில் அந்த 50 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, அவர் போயிடுவாரு பார்த்துக்கோ, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த கண்களுக்கு முன்பாய், உன்னை பலவீனப்படுத்தின அந்த கண்களுக்கு முன்பாய், யோர்தானை கடக்கணும்னு அந்த 50 பேரும் என்ன பண்ணல, பிரயாசம் எடுக்கல. ஆனா இந்த ஒரு மனுஷன் பிரயாசம் எடுத்த போது, மேலேருந்து சால்வை இறங்கி வந்த போது, அதை பிடித்த மாத்திரத்தில், ஆமென், இந்த அக்கறைப்பட்டு அந்த அந்த 50 பேர் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை பிடிச்சிட்டு அந்த ரதத்தை பார்த்துட்டு தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு திரும்புகிறான். அவன் திரும்பும்போது அதே யோர்தான் அவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம், ரெட்டிப்பான சால்வை கொடுத்ததுக்கு அப்புறம், அவ்வளவுதான் எல்லாம் சரியாயிருன்னு திரும்பினா அந்த யோர்தான் நிற்கதான் செய்யும். பயப்படாதீங்க. இந்த 3 அனுபவம், இந்த 4வது அனுபவம் நீங்க பார்த்ததுனால, தேவனுடைய சால்வை உங்கள் இடத்துல இருந்ததுனால, அதை வாங்கி கொண்டதுனால, இந்த மனுஷன் விசுவாசமா திரும்பி இப்போ அவன் முன்பாய் இருக்கிற அந்த யோர்தானை அதே சால்வை கொண்டு அடித்த போது, அந்த எலியாவுக்கு வழி கொடுத்த அதே தேவன் இந்த எலிசாவுக்கும் வழி கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இதை அந்த 50 பேர் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, எலியாவின் தேவன் இப்ப எலிசா மேல இருக்காருன்னு சொன்னாங்க. உங்களை ஏளனமாய் பார்த்தவங்க, உங்களை பலவீனப்படுத்த பேசினவங்க, நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்பும்போது அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த அந்த யோர்தானை திறந்து கொடுக்க கர்த்தர் நல்லவராயும் வல்லவராயும் இருக்கிறார். ராமன் சொல்லியிருக்கணுமே, தூக்கம் வருதா? கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது யார் யார் ஆமேன் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் பார்க்க முடியும். ஆமென். உள் வாங்கி கொள்ளுகிறவங்க தான் ஆசை போட முடியும். வேகமா போய் பஸ்ஸு புள்ள மேய்ஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு அமர்ந்த இடத்துல உட்காரும்போது, ஒரு தண்ணீர் இடத்துல உட்காரும்போது, அது மெதுவா உள்ள இருக்கிற அந்த வேகமாக எடுத்துக்கொண்ட புல்லெல்லாம் அதை சுவைத்து கர்த்தர் நல்லவர் 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 சொல்லி உள்ள அனுப்புகிற அனுபவம் இருந்தால் மாத்திரமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யோர்தான் உங்களுக்கு வழி கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய நல்லவராயிருக்கிறார். ஆமென். 50 பேர் சொன்னாங்க, அந்த மனுஷனோட இருந்த கர்த்தர் 2 மடங்கு இந்த மனுஷனோட இருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்களை பார்த்து யாரெல்லாம் என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் தான், மனுஷன் அல்ல. அப்படியே கண்களை மூடி எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில்.
ஆண்டவரே நீங்க எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன். கடைசியா ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த அந்த 7 அற்புத அடையாளங்களை எலிசா செஞ்சாங்க. எலியா அவன் உயிரோடு இருக்கும்போது 13 அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்ய உதவி செய்தார். ஆனால் ரெட்டிப்பான நன்மனா அந்த ஒன்று வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, அவன் மரித்து அடக்கம் பண்ண போது இன்னொருத்தர் பிரேதத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கும்போது அந்த எலும்பு பற்று கடைசி அற்புதம் உயிர்ந்து எழுந்து நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, யோபு சொல்கிறது போல ஒரு மரம் வெட்டப்பட்டு அது வேறு முதற்கொண்டு நறுக்கப்பட்டு அது மரக்கட்டையாய் மாறி ஒரு செத்து போன நிலைமையில இருக்கும்போது அந்த பக்கம் போற தண்ணீருடைய காற்று, தண்ணி கூட இல்லைங்க, சோதனை சொல்லுங்க, தண்ணீரோட காத்து இந்த மரக்கட்டை மேல பட்டுச்சுன்னு சொன்னா இது துளிர்க்குமே, இது துளிர்க்குமே. மனுஷன் செத்து போய் அவர் தோளெல்லாம் அழுகி போய் நிலைமையில எலும்பு மட்டும் தான் இருக்குது அந்த கல்லறையில. ஒரு மனுஷனை கொண்டு வந்து அங்க அடக்கம் பண்ணும் போது அந்த மனுஷனுடைய பிரேதம் இந்த எலும்பு மேல பட்ட உடனே உயிர் தெழுங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இந்த பூமியை விட்டு கடந்து போறதுக்கு முன்பதாக அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவளாய் சொல்லணும். ஒரு மனுஷன் இருந்தாயா, அவன் இப்ப இல்ல, ஆனால் அவனோட ஊழியம் பிரதானமான ஊழியம். இன்னைக்கு அநேக பேர் உயிர் மீட்சி அடைய செய்திருக்குது. நம்மளை குறித்து சொல்லணும். ஒரு மனுஷன் இருந்தாயா ஐயோயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மை குறித்து ஒரு பெரிய சாட்சி எங்க சொல்லுவாங்க தெரியுங்களா? எங்க சொல்லுவாங்க? நம்ம சத்தமே இல்லாம படுத்து இருக்கும் போது நம்மை கொண்டு போகிற நேரத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும். இவன் தேவனுக்காய் நிற்கிறவன் என்று சொல்ல வேண்டும். கண்களை மூடி ஆண்டவருடைய கண்களை எடுப்பே, என் கண்களை எடுப்பே, கண்களை எடுப்பே, கண்களை எடுப்பே, அல்பா ஒமேகா என் தேவன் நீ, கண்களை என்னோட சேர்ந்து கொள்ளுங்க. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை எடுப்பே, துன்பங்கள் சூழ்ந்தாலும் நான் தனிமையில் நடந்தாலும் அஞ்சிடு, கர்த்தரை நோக்கிடும் அவரே என் நாதரே. உம்மை அழைத்தவர் துன்பங்கள் சூழ்ந்தாலும் நான் தனிமையில் அஞ்சிடு, கைகளை வைத்து
கால வேளையில ஆண்டவரே, தேவன் எங்களை கில்கால்ல தெரிந்தெடுத்ததற்காய், கில்கால்ல பிரித்தெடுத்ததற்காய் நன்றி. பெத்தேலுக்கு கொண்டு வந்ததற்காக நன்றி. நாங்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டோம். வானத்தின் வாசலை பார்க்க உதவி செஞ்சீங்க. எங்கள் நிமித்தம் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பட்டணத்திற்கு பெத்தேல் பெயர் கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன எரிகோவுக்கு கொடுத்து போனதுக்காக நன்றி. விசுவாசம் அதிகரிக்கும்படி உதவி செய்தீங்க. அந்த எரிகோ கோட்டை துதி எடுக்கும் போது விழுகும் என்பதை நான் பார்க்கும்படி உதவி செய்தீங்க. கடைசியா என்னை யோர்தான் கூட்டிட்டு போனீங்க இயேசுப்பா. ஐயோ, ஒரு பெரிய யோர்தான் போதேன்னு நினைக்கும் போது அப்பா கடந்து போனீங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி நான் பின்னாடி ஓடி வந்தேன். உங்களை நம்பி பின்னாடி ஓடி வந்தேன். என்ன வெட்கப்படுத்தாம என்ன 2 மடங்கு ஆசீர்வதிச்சீங்க. நன்றின்னு சொல்லி நான் திரும்பும் போது என்னை பயமுறுத்த அதே யோர்தான் நின்று கொண்டிருந்ததுப்பா. ஆனால் நான் பயப்படல. நான் போகும்போது வெறுமையா போனேன். நான் திரும்பி வரும்போது 2 ஆசீர்வாதங்களை 2 மடங்கு ஆசீர்வாதத்தோட கர்த்தர் என்னை அனுப்புனீங்க ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு அந்த சால்வை எடுத்து அடித்த போது ஆண்டவரே, யார் என்ன பலவீனப்படுத்தினாங்களோ அவங்க சொன்னாங்க, எலியாவோடு இருந்த தெய்வன் இன்னைக்கு எலிசாவோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களை அடுத்த இடத்திற்கு ஊழியத்துல கொண்டு வந்தீங்க. நன்றி ஆண்டவரே. எங்க குடும்ப ஜீவியத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க. நன்றி ஆண்டவரே. எங்க பலவீனத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. மரித்தும் கர்த்தருடைய மனுஷனாய் ஒரு கடைசி அற்புதத்தை செய்ய அந்த எலிசாவுக்கு உதவி செய்வீங்கன்னு சொன்னா, அந்த எலிசாவோடு இருந்த தெய்வன் எங்களோடு இருங்க இயேசுப்பா. அது சீக்கிரமாய் இருக்கிற உம்முடைய வருகைக்கு அநேக பேரை ஆயத்தப்படுத்த எங்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னைக்கு எந்த 4 அனுபவத்துல எந்த அனுபவத்தோடு இங்க யார் யார் வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்துல ஜெபித்து தேவனுடைய வீட்டில இருந்து தரிசனத்தோடு அனுப்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கூட போவீராக. உம்முடைய தூதர்கள் இன்றையிலிருந்து கூட இருப்பார்கள் ஆண்டவரே. அநேக செய்திகளை சாட்சிகளை கேட்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல பார்க்கிறவங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சபையை கொடுத்ததற்காய், ஊழியத்தை கொடுத்ததற்காய், தகப்பனை தாயம் கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அவங்க கூட கர்த்தர் கூட இருப்பீராக. பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருதயத்துக்கு நேராக கைகளை வச்சு சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஐக்கியமும் அன்னுண்ணியமும் உங்கள் அனைவரோடு கூட என்னைக்கும் நீடித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரு. கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆமென். 4 அனுபவத்தோட கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். இந்த சபையிலேருந்து நீங்க கேட்டு தாண்டி போகும்போது உங்க முன்னாடி இந்த எரிகோவா இருக்கலாம், உங்க முன்னாடி இருக்கிற பெரிய இரும்பு தாழ்பாலா இருக்கலாம், வெங்கல கதவா இருக்கலாம், எதா இருக்கலாம், நீங்கள் அதிசயத்தை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், பலப்படுத்துவார். God bless you. Amen. Amen.